ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நாம் பேசுபொருளாக எடுத்துக்கக்கூடியது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய பாராளுமன்றத்தை நோக்கி அவர்கள் சென்ற அந்த மார்ச் நடைபயணமும் அதை போலீஸ் தடுத்து நிறுத்தி தடியடி நடத்திய அந்த விஷயத்தை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாராளுமன்றத்தோட மழைக்கால தொடர் இப்போ தொடங்கியிருக்கு. இந்த மழைக்கால தொடரோட மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு அஜெண்டா அப்படின்னு சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் ஆக்ட், அப்புறம் விமன்ஸ் ரிசர்வேஷன் இது ரெண்டையும் சேர்த்து பாஸ் பண்ணணும்னு பாஜக ஒரு மறுமுயற்சி எடுக்குது. அதுதான் இந்த மழைக்காலத்தோட மிக முக்கிய அஜெண்டா. ஆனா இதற்கிடையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க வெளியில வந்து நீட் பேப்பர்ல தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு இருக்கிறதுனால மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலகணும்னு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. இதற்கு முன்னாடி அந்த போராட்டம் கலைக்கப்பட்டது, டெல்லியில் நடந்த போராட்டம் கலைக்கப்பட்டது. இப்போ பெருவாரியா கூட்டத்தில் அவங்க போராட்டம் நடத்துறாங்க. இது 2 வீடியோ முன்னாடி நான் போட்டிருந்தேன். அவர்களுக்கு சோனம் வாங்சுக் என்ற லத்தாக்கை சேர்ந்தவர் ஒரு ஆதரவாக இருந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. அவரை போர்ஸ்புலா கட்டாயப்படுத்தி அவரை போலீஸ் தூக்கிட்டு போய் சப்தர் ஜங்கல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஆனாலும் போராட்டம் தொடர்ந்து நடக்குது. ஏன் சோனம் வாங்சுக் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார், ஜூலை 20ஆம் தேதி நாங்க பாராளுமன்றத்தை நோக்கி நாங்கள் ஒரு மார்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதை தடுக்கிறதுக்காக அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சோனம் வாங்சுக் நம்ம உள்ள வச்சிட்டோம்னா, அதாவது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டோம்னா அவர் ரொம்ப உடல்நிலை மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் வச்சிருவோம், அப்ப இந்த மார்ச் நடக்காது அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, சோனம் வாங்சுக் தான் எல்லாம் அப்படிங்கறது நினைச்சாங்க. ஆனா இதை நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், சோனம் வாங்சுக் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பே இந்த போராட்டம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ சீப்பை வச்சா கல்யாணம் நின்றுமாங்கிற மாதிரி தாங்கள் சொல்லி வச்ச மாதிரி ஜனவரி 20ஆம் தேதி மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து சிஜேபி சேர்ந்தவங்க எல்லாம் பாராளுமன்றத்தை நோக்கி மார்ச் போறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க ஜந்தர் மந்தர் நடந்த போராட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1500-1000 பேர் தான் வந்திருந்தாங்க. இது திரளான மக்கள் வந்திருந்தாங்க. கேமராவை சுத்தி காமிக்கணும், அவ்வளவு கூட்டம். 3000 போலீஸ் டெல்லியில போலீஸ் வச்சிருந்தாலும் அவங்களையும் தாண்டி கூட்டம் மிஞ்சின உடனே தடியடி எல்லாம் நடக்குது. வழக்கம் போல தடியடி நல்லா போலீஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க எங்களை அடிச்சுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அவங்க வேற வழியே இல்லாம நாங்கள் தாக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இருந்தவர்கள் கிட்டத்தட்ட அனைவருமே இளைஞர்களும் ஸ்டூடெண்ட்ஸும். அப்போ அது இன்னும் ஒரு கிரேவ் அஃபென்ஸ் ஆகும். போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் இன்னும் யோசிக்கணும். அதுல ஹாஸ்பிட்டல் அடிபட்டு அவங்கள 2-3 ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அதுல இன்ஜுரிஸ்லாம் பார்க்கும்போது பிராக்சர், எலும்பு முறிவு, இது சரி அடிச்சா நடக்குதுன்னு நீங்க வச்சுக்கோங்க. தலையிலையும் ஹெட் இன்ஜரியும், சில பேருக்கு கண்ணுலயும் அடிபட்டிருக்கு. அப்போ லத்தி சார்ஜ் நீங்க தலை வரைக்கும் நீங்க பண்ணீங்களாங்கிற ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் போலீஸ் பிற்காலத்துல சொல்லணும். அப்போ இந்த சிஜேபிங்கிற இந்த போராட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல்ல இருந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல அவங்க அந்த இடத்த நாங்க காலி பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. அவங்க என்ன இன்னும் சொல்றாங்க அப்படின்னா, நேத்தைகளை அடிச்சுட்டு வரீங்களா, இன்னைக்கும் நாங்க பாராளுமன்றத்துக்கு நாங்க மார்ச் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்போ அவங்க கூட மாதிரி இல்ல. பிஜேபி கவர்மெண்ட் யாரையும் கூப்பிட்டு பார்த்து பேசக்கூட செய்யாது. நீங்கள் முதலாளியா இருந்தால் ஒழிய சாதாரண மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்து எங்களுக்கு பேச மாட்டோம். ஆனால் முதல் முறையாக அவங்க இந்த விஷயம் கைமீறி போகுதுன்னு நினைச்சு நேற்று என்ன பண்றாங்க, யூனியன் மினிஸ்டர் நட்டா, உங்களுக்கு ஞாபகம், இதற்கு முன்னாடி இருந்த பிஜேபியோட பிரசிடென்ட், அவர் அவங்களை கூப்பிட்டு காலையில பேசி உங்க டிமாண்டை கொடுங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது, டிமாண்டை கொடுங்கன்னு இவங்க கொண்டு போய் எழுதி கொடுக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைமா பிஜேபி கொஞ்சம் இறங்கி வருது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் அரசியல் சாயம் படாமலே, அரசியல்வாதிகளோட ஆதரவு இல்லாமலே மக்கள் ஆதரவோட பெருவாரியா வருதுன்னு நமக்கு எதிராக ஒரு பெரிய விஷயமா போயிருமோ அப்படின்னு பிஜேபி நினைக்குது. எலெக்ஷன்லாம் வருது, இந்த விஷயத்தை இதோட விட்டு பெருசாகிக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு இது ஆபத்துல முடியுங்கிற விஷயத்த பிஜேபி புரிஞ்சுக்குது. ஆனா அதே சமயத்துல தன்னோட மினிஸ்டர் ஒருத்தர் பதவி விலக சொன்னா அவர் பதவி விலகிட்டா தப்பு பண்ண மாதிரி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிருமே ஒரு பிரஸ்டீஜும் பிஜேபிக்கு இருக்கு. இந்த கூட்டத்தொடரோட முக்கியமான விஷயமான டீலிமிட்டேஷன் இப்ப பின்னால தள்ளப்பட்டு இப்ப இந்த விஷயம் மேல வருது. இந்த மழைக்கால கூட்டத்தொடருக்கு முந்தின நாள் அனைத்து கட்சி மீட்டிங்கை பிஜேபி கூப்பிடும் போது அங்கேயே பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் 28 எம்பிஸ் இருக்கிறாங்க. அவங்க கூப்பிடுறது போல 20 பேர் என்சிபிஐ தனியா ஒரு அணி சேர்ந்துட்டோம்னு சொல்லி அங்க சேர்றாங்க. அவங்களை எப்படி கூட்டத்துக்கு வரவழைப்பீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா எதிர்கட்சிகளும், திமுக உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் வெளிநடப்பு பண்றாங்க. அப்ப அங்கேயே பிரச்சனை தொடங்குது. பிரச்சனை தொடங்கும் போது நீங்க ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும், சிஜேபிங்கிறது ஒரு மக்களா எடுத்து முன்னெடுத்து செல்லப்படுற ஒரு போராட்டம் மாதிரி தான். ஒரு பெரிய கட்சியெல்லாம் பேருக்கு பாட்டினா ஒரு பெரிய கட்சியெல்லாம் அது கிடையாது. எல்லாரோட அதிருப்தியோட வெளிப்பாடு தான் அந்த சிஜேபியில இன்னைக்கு இருக்கிற கூட்டம். மற்றபடி அந்த தலைவர் பெரியாள் அப்படிங்கிறதுலாம் அங்க கிடையாது. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சோ அதே மாதிரி ஸ்பான்டேனியஸ் போராட்டமா தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த சிஜேபியோட மீட்டிங் போய் எல்லா கட்சி தலைவர்களும் போய் அந்த உண்ணாவிரதம் சோனம் வாங்சுக்கை பார்த்துட்டு வந்தாங்க. நீங்க உண்ணாவிரதம் முடிக்கணும்னு சொல்லி தங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டுலாம் வந்தாங்க.
அப்போ முந்தின நாள்ல அந்த மீட்டிங்கும் நடக்குது. சிஜேபிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் எல்லா எதிர்கட்சிகளும் சொல்றாங்க. டிஎம்சி, எஸ்பி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாரும் சொல்றாங்க. ரெண்டு விஷயத்துல நம்ம அந்த அரசை இந்த மழைக்காலத்தோட நம்ம முக்கில வச்சு சாத்தி வச்சு அவங்களை கேள்வி கேட்கணும். ஒன்று சிஜேபி, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற சிஜேபி எஜுகேஷன் நடந்த பேப்பர் லீக், ரெண்டாவது ராமர் கோவில் உள்ள அந்த உண்டியல் பணத்தை திருடுற அந்த வழக்கு, ட்ரஸ்ட் மூலமா திருடிட்டாங்கன்னு இப்போ ஒரு வழக்கு நடந்துகிட்டு. இந்த ரெண்டு வழக்கையும் குறிச்சு பேசணும்னு. அப்ப என்ன பண்ணும், இது பிஜேபியை முக்கில வச்சு அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவன் காங்கிரஸ் வந்து நம்ம சிஜேபியை பத்தி எல்லாம் பேசவே கூடாது, நம்ம ராமர் கோவில் உண்டியல் திருடுற பணத்தோட விஷயத்தை மட்டும் பேசுவோம், சிஜேபியை பேச வேண்டாம் யார் சொல்றது? காங்கிரஸ் சொல்றாங்க. அப்ப பிஜேபியை முக்கில வச்சு அடிக்க வேண்டாம் சொல்றது யாரு? மத்த எதிர்கட்சிகள் இல்ல, காங்கிரஸ் சொல்லுது. அப்ப மத்த எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் பயங்கரமா கோவம் வந்துருச்சு. என்னங்க பேசுறீங்க, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல, இளைஞர்கள் கொதிச்சு போய் போராடுறாங்க, நீட் பேப்பர் லீக் ஆகுது, இதெல்லாம் எதிர்த்து அந்த கவர்மெண்ட் அவனை பதவியோட வழங்க சொல்ல மாட்டேங்குது, எதை எதிர்த்து போராடுவீங்கன்னு எதிர்கட்சிகளுக்குள்ளேயே பிரச்சனை எல்லாரும் காங்கிரஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ராமர் கோயில் இதை மட்டும் பண்ணு சொல்றீங்க, நீங்க பிஜேபி ஆதரவா பேசுறீங்களாங்க மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் பேச ஆரம்பிச்சோன்னா வேற வழி இல்லாம மிஸ்டர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, சரி இதையும் நம்ம பேசுவோம், எப்படி இதையும் பேசுவோம், எது முக்கியமான விஷயமோ அதை பேசக்கூட சொல்லான்னு சொல்லுது காங்கிரஸ். அப்ப நான் இதுக்கு மேல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், வர காங்கிரஸும் பிஜேபியும் கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறார்கள். இது அதுக்கு இன்னொரு உதாரணம். இதுவரைக்கும் இந்த பேப்பர் லீக் விஷயத்த மத்த யார் எடுக்கணுமோ காங்கிரஸ் மட்டும் எடுத்து ஒரு 10 நாள் கத்து விட்டுரும். இது வருஷம் நடக்கிற விஷயம், வருஷம் 5 நாள் கத்துவாங்க, விட்டுருவாங்க. இப்படி இந்த பிளான் பண்ணி காங்கிரஸும் பிஜேபியும் பிளான் பண்ணி இந்த விஷயத்த மறைச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்ப இளைஞர்கள் கையில் எடுத்து போராட ஆரம்பிச்ச உடனே அதான் விஷயம் பெருசாகுது, அப்ப இதுக்கு மேல பெருசா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது அமுக்கிற வேலையில பிஜேபி மட்டும் இல்ல காங்கிரஸ் இறங்குது. அதுதான் இதை காமிக்குது, காங்கிரஸ் எடுத்து பாராளுமன்றத்துல பேச வேண்டாம் அப்படிங்குது. மத்த எதிர்கட்சிகள் பயங்கரமா எதிர்த்தோன்னா அவர் வழி இல்லாம நான் பேசலன்னு சொல்லுது. அப்ப நேற்று பாராளுமன்றத்துல திரு ராகுல் காந்தி என்ன பேசுறாருன்னா, இப்படி நீங்க இளைஞர்களுக்கு இந்தியாவில இதுவரைக்கும் இளைஞர்களுக்கு எதிரான இப்படி ஒரு பிரதம மந்திரி வந்ததே இல்லை, எஜுகேஷன் நீங்க நாசமாக்கிட்டீங்க, பேப்பர் லீக் பத்தி இவங்க இன்னைக்கு தான் பேசுறாங்க, நாங்க முன்னாடியே பேசிட்டு இருக்கோம். அதுதான் என்னோட பாயிண்ட்டுமே. நீங்க வருஷ கணக்குல எதையும் பேசுவீங்க, 10 நாள் பேசுவீங்க விட்டு போயிருவீங்க, மத்தவங்க அதை பேசிடக்கூடாது, பிஜேபிக்கும் நமக்கும் ஒரு ஆதாயம் அதுல போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களோட முகம், காங்கிரஸ் உடைய முகம் நேற்று கிழிக்கப்பட்டது, அந்த ஆள் இந்த எதிர்கட்சி மீட்டிங்ல கிழிக்கப்பட்டு விட்டது. பிஜேபிக்கு எதெல்லாம் ஆபத்து விளைவிக்குமோ, பிஜேபிக்கு எதெல்லாம் கஷ்டம் கொடுக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் காங்கிரஸ் கன்வீனியன்டா சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, தனக்கு வசதியா அதை பிஜேபி காப்பாற்றுற மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கும். அப்ப இவ்வளவு பேசுற ராகுல் காந்தி இப்ப இன்றைக்கும் அவங்க மார்ச்சுக்கு வரணும், நாங்க அதை பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்றைக்கு எதிர்கட்சியில திமுக போன்ற கட்சிகள் இல்ல, இவங்களோட உறவுல இல்லைன்னாலும் தொகுதி சீரமைப்பு போன்ற விஷயங்கள்ல கரெக்டா இருந்தாலும் திமுக கண்டிப்பா எதிர்த்துதான் ஆகணும். ஏன்னா திமுகவோட சூழ்நிலையும் அப்புறம் கஷ்டப்படும். அந்த 50% எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் என்ன எதிர்பார்க்கறேன், எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% சீட்டு கூட்டுவோங்கிற ஒரு உறுதி 100க்கு 100 அந்த ஆக்டுக்குள்ளேயே, அந்த சட்டத்துக்குள்ளேயே உதாரணத்துக்கு யூபியில 80 சீட் இருக்கு. 80 சீட் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நாங்க 40, 120, அவங்களுக்கு 120, நமக்கு 39 இருக்கு, நமக்கு 60ன்னு கொண்டாங்க. சரி ப்ரொபோஷனலா கூடுன்னு ஒருவேளை ஒத்துக்கலாம். அந்த அஷூரன்ஸ் கூட இல்லைன்னா திமுக கண்டிப்பா ஒத்துக்காது. திமுக எதிர்ப்பதற்குரிய வாய்ப்பு தான் திமுகவுக்கும் அதிகமா இருக்கு. பட் எல்லா விஷயங்கள்லயும் காங்கிரஸோட ஒத்து போவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னா, திமுக பெருசா ஒண்ணு எடுக்காது. ஏன்னா தமிழகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. தமிழகத்தை நேரடியா பாதிக்காத ஒரு விஷயத்தை குறித்து திமுக பெருசா ஒண்ணு பேசணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் காங்கிரஸுக்கு இது மத்தியில் ஆட்சியை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். எப்படி அவங்களை கவுத்துறதுக்கு அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சோ, அதே மாதிரி பிஜேபி நாளைக்கு தன்னுடைய ஆட்சி இழக்கிறதுக்கு அளவுக்கு இந்த மூவ்மெண்ட் பெருசா வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மூவ்மெண்ட்டை காங்கிரஸ் ஆதரிக்க மறுக்குது. அப்ப தெரியுதா, 2 பேர் ஹேண்ட் இன் கிளவ்னு. இதைத்தான் நான் பல வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க பாருங்க, இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிற நம்ம ஒரு நிமிஷம் வெளியில் நின்று, அரசியலுக்கு வெளியில் நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மக்கள் தங்களோட ஒப்பீனியன் சொல்ற உரிமை கிடையாதா? ஒரு மக்களுக்கு போராட்டம் நடத்த உரிமை கிடையாதா? மக்களுக்கு பாராளுமன்றத்துறைக்கு மார்ச் நடத்த உரிமை கிடையாதா? இதெல்லாம் அரசியல் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. யாரும் புதுசா கேட்கல, அரசியலமைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க உரிமையை தான் நம்ம கேட்கிறோம். அதை கூட கொடுக்க இன்றைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் மறுக்கிறாங்க அப்படின்னா இது சர்வாதிகாரம் தான். நம்ம எதுவும் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டா, ஒரு சேயிங் உண்டு, பாஸ்டர் நியோ முல்லர் சொல்லுவாங்க, ஐ மே நாட் லைக் வாட் யூ சே, ஐ மே நாட் அக்செப்ட் வாட் யூ சே, பட் ஐ வில் ஃபைட் ஃபார் யுவர் ரைட் டு சே இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் அதை பேசுகின்ற உரிமையை உனக்கு கொடுப்பதற்காக நானும் உன்னோடு சேர்ந்து போராடுவேன் அப்படின்றது. நீ சொல்றதை சரின்னு ஒத்துக்க மாட்டேன்பா, ஆனா அதை சொல்ற உரிமை உனக்கு இருக்கு, அதை ஒருத்தர் தடுத்தா உனக்காக நான் உங்க கூட போராடுவேன் அப்படின்றது. அப்போ இதுதான் இன்றைய ஜனநாயகம். நீங்க அதை ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு குரல் எழுப்புகின்ற உரிமையை ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது. அந்த குரல் வலையை நிற்கும் போது யாரு அதுல முதல்ல துணையா நிக்கணும்?
பிரதான எதிர்க்கட்சி துணையா நிக்கணுமா இல்லையா? அவங்க நிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த இளைஞர்கள் இன்றைக்கு நாடு முழுசும் தங்களுக்குள்ள அந்த ஒரு பெரிய ஒரு கலவரத்தை கிளப்பி விட்டுட்டாங்க. ஒவ்வொரு இடங்களிலும் இப்ப இந்த போராட்டங்கள் வெடிக்குது. அப்போ இளைய சமுதாயம் ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு மாதிரி சினிமா பின்னால போகாம இளைய சமுதாயம் ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைக்கு பின்னால் எடுத்து வட இந்தியாவில் அவங்க போய் எடுத்து அவங்க போராடுறாங்க. அப்ப இந்த போராட்டத்துக்கு துணை நிற்க வேண்டிய காங்கிரஸ் அதில் நிக்கலைனாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைய பிஜேபி அரசும் காங்கிரஸ் என்ன நினைக்கிறது ஒரு வித்தியாசமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க, இவங்க நாளைக்கு இப்படி ஒரு புது கட்சி வந்துச்சுன்னா நம்ம பொழப்புல மண்டள்ளி போட்டுருவாங்க அப்படிங்கறத மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் சரியாங்கிறதா பிஜேபி யோசிக்காது. ஏன்னா பண்ணதே அவங்க தான். காங்கிரஸா யோசிக்க வேண்டாமா? அது யோசிக்காம என்ன சொல்றாங்க, நம்ம அரசியல் கெட்டு போயிடுங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு குதர்க்கமான ஒரு குயுக்தி, ஒரு கேவலமான புத்தி உள்ள கட்சிகள், இரண்டு கட்சிகளும் உங்களுக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் இன்றைக்குமே நான் சொல்லுவேன், காங்கிரஸும் பிஜேபியும் அல்லாத அரசு அல்லது அவங்க மெஜாரிட்டியில 100 சீட் 120 சீட்டு தான் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு மேல கொடுக்க ஒரு அரசு தான் வேணும் நாட்டுக்கு. அப்பதான் நாட்டுல நல்லாட்சி ஓரளவுக்கு ஆட்சி நடக்கும். அப்ப இந்த போராட்டம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிரான அதிருப்தி ஒண்ணு பெருவாரியா பில்டப் ஆகிட்டு இருக்கு. இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், இதுல போராட்டத்துல கலந்துக்கிற எல்லாமே பெருவாரியாக பிஜேபிக்கு வாக்களித்த மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தவங்க, தமிழர்கள்லாம் கிடையாது. பெருவாரியாக பிஜேபிக்கு வாக்களித்த மாநிலங்கள்ல வரவங்க தான் போராட்டத்தை நடத்துறாங்க முன்னின்று. அப்ப என்ன அர்த்தம், அதிருப்தி நாடு முழுதும் இட் இஸ் பில்டிங் அப். அது மெதுமெதுவாக அது கனன்று கொண்டே இருக்கின்றதுன்னு தெரியுது. பிஜேபி இப்ப கூட மாத்திக்கலாம், மாத்தி திருத்தி தன்னுடைய விஷயங்களை பண்ணலாம். ஆனால் பண்ணுவாங்களா? ஆனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் தோணுது. இந்த போராட்டம் என்ன மாதிரி வடிவமைப்பு இன்னும் டெவலப் ஆக போகுது, வரக்கூடிய காலங்கள் எப்படி வளரப்போகுது, என்ன மாதிரி வடிவங்கள் எடுக்க போகின்றதை வைத்துதான் இந்த போராட்டம் மட்டுமல்ல, இந்தியாவோட வருங்கால அரசியல் கூட நாளைக்கு அதனால் வடிவமைக்கப்படலாம். எப்படி அண்ணா ஹசேராவோட ஒரு போராட்டத்தினால யூபிஏ கவர்மெண்ட் தூக்கி வீசப்பட்டு இன்ன வரைக்கும் பிஜேபி இருக்கோ, அதே மாதிரி இந்த மூவ்மெண்ட்டையும் இவங்க சரியாக அதுக்குள்ள விடைகளை கொடுக்காமல் அவர்கள் எழுப்புகின்ற கேள்விகளை புறந்தள்ளி விட்டு அவர்களை அடக்கினார்களானால் நாளைக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்டாகவோ அரசியல் இயக்கமாகவோ கட்சியாகவோ வளர்ந்து நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கின்றது. பிஜேபி அரசை இதை முதல்ல கவனித்து அவர்கள் கேட்கின்ற நியாயமான கோரிக்கைகளை நிச்சயமா நிறைவேற்றி கொடுங்க. இதை இதோட நீங்க முடிச்சுக்கலாம். ஆனா நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களை மக்கள் விரோதி, நீங்க இதுவரைக்கும் எல்லாத்தையும் தேச துரோகின்னு காமிக்கிறீங்க பாருங்க, இதே மாதிரி ஒரு கூட்டம் மக்கள் விரோதின்னு காமிச்சு உங்களுக்கு எதிரான அரசியல் செய்வார்கள். அதை எடுத்து அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைய பாஜக அரசுக்கு இருக்கின்றது. அதை அவர்கள் செய்துத்தான் ஆக வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.